தாமோ அன்பரசன் அவர்களே, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? அன்னைக்கு ஒரு பத்திரிகைக்காரர் சரியா கேள்வி கேட்டார். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. யாரு இருக்காரு இங்க? மணிகண்டன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மணிகண்டன் மாதிரிதான் ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் திருப்பி கேள்வி கேளுங்க. உங்களுக்கு என்ன அச்சம்? இவங்க ஒண்ணு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, உங்க முதலாளிகள் சம்பளம் கொடுக்கறாங்க. ப்ளீச்சிங் பவுடர்ல இருந்து பாலம் போடுற வரைக்கும் ஊழல். அதான் அவர் அன்னைக்கு சுட்டி காட்டுறார். ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம்னு சொல்லிட்டு மைதா மாவை கொட்டினீங்களே அப்படின்னு கேட்கிறார். என்ன ப்ளீச்சிங் பவுடர் வராங்க எல்லாரும் மைதா மாவை தூவிட்டு போயிட்டாங்க. அதுக்கு இவர் புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிறாராம். யாரு? நம்ம தாமோ அன்பரசன். அவர் தலைவருக்கு எவ்வளவு இருக்கோ அதுதானே இவருக்கும் அமைச்சருக்கு இருக்கும். 2500 1500 சேர்த்தா எவ்வளவுன்றதுக்கே கணக்கே தெரியல நம்ம முதல்வருக்கு. அந்த அளவுதான் ஐக்கியம் இருக்கு அவருக்கு. அப்ப அவங்க அமைச்சர் எப்படி இருப்பாங்க? அமைச்சர் என்ன சொல்றாரு? யார் பாது கேள்வி கேட்டது? பாப்பா அன்னைக்கு என்ன போட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா, ப்ளீச்சிங் பவுடர் போடுறத நீங்க மைதா மாவு தூவிட்டு போங்க. ப்ளீச்சிங் பவுடர் என்ன விலை தெரியுமா அப்படிங்கிறாரு. நீங்க சொல்லுங்கன்றாரு. 15 ரூபாய். மைதா மாவு எவ்வளவு தெரியுமா? 55 ரூபான்றாரு. அப்போ எது கம்மியோ அதைத்தானே நாங்க போடுவோம். எப்படி காஸ்ட்லியா இருக்கிற மைதா மாவை போடுவோம்னு இவர் அவரை கார்னர் பண்ண கொஸ்டின் கேட்டார். நம்ம மணிகண்டன் அடிச்சாரு பாருங்க மணிய. அங்கதான் நிக்கிறீங்க பத்திரிகையாளர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்ப கேட்டார் ஒரு கேள்வி. அப்ப ஏன் சார் கார்பரேஷன்ல ஒரு ப்ளீச்சிங் பவுடர் 1 கிலோ 55 ரூபாய் ஏன் சார் விக்கிறீங்கன்னு கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி. ஒரு 15 ரூபாய் ப்ளீச்சிங் பவுடரை 55 ரூபாய்க்கு விக்கிற உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தாங்க?